அண்ணே, இப்படி பணம் வாங்குறதெல்லாம் தப்பு இல்லையாண்ணே? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? நீங்க வாங்கலனா வேற ஒருத்தர் வாங்க தான் போறாங்க. அவருக்கு தேவையானது நடக்க தான் போகுது. அப்புறம் என்ன சார்? இல்லண்ணே, ஒரு மாதிரி இருக்குண்ணே. இது உங்களுக்கு முதல் தடவை இல்ல, அப்படிதான் இருக்கும். போக போக உங்களுக்கே பழகிடும் பாத்துக்கங்க. ஆனா மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான் இல்ல? அதெல்லாம் மாட்ட மாட்டீங்க சார், பயப்படாம இருங்க. நேர்மை இல்லாத பணத்துல வாங்கின பஞ்சு மத்தியில புரள்றதை விட நேர்மையா ரோட்லயே கிடக்கலாம். பாண்டிய அப்படிச்சா வாழ்வா, பாண்டியன் பசங்களே அப்படிச்சா வளர்த்திருக்கேன். சொல்லுங்க மாமா. இப்பதான் ராஜேந்திரன் போன் பண்ணாரு. சுறுசுறுப்பா வேலையை முடிச்சு கொடுத்துட்டீங்க போல. பரவாயில்ல மாப்பிள்ள, நான் நினைச்சதை விட கொஞ்சம் வேகமா தான் வேலை செய்றீங்க. மாமா, கத்தையா பணத்தை எடுத்து டேபிள் வச்சிட்டாரு மாமா. எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் விடவெடுத்து போச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மாப்பிள்ள, பணம் கொடுப்பாருன்னு சொல்லி தானே அவர் கேட்கறதையே செய்ய சொன்னேன். இப்படி எல்லாம் சம்பாரிச்சா தானே வீடு காரு சொத்து பத்துன்னு வாங்க முடியும். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மாமா. அட நீங்க என்ன மாப்பிள்ள இந்த காலத்துல இப்படி இருக்கீங்க? கண்டது கடிதம் யோசிக்காம சம்பாதிக்கிற வழியை பாருங்க, சந்தோஷமா இருங்க. சரிங்க மாப்பிள்ள, வச்சுறேன். வேலை அதிகமா ஒரு மாதிரியா இருக்கிய? ஆமா. இல்ல இல்ல, ஆமா. வேலை அதிகமா தானே கேட்டேன். அதுக்கு ஏன் திருட்டு வேலை பண்ணிட்டு வந்த மாதிரி ஆமா இல்லன்னு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிய? நான் என்ன திருட்டு வேலை பண்ண போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல இல்ல, நீங்க ஆள் சரியில்லை. காலையில உங்ககிட்ட சம்பந்தமே இல்லாம கத்தி சண்டை போட்டேனே, அதனால கோவமா இருக்கீங்களா? ஆமா, நீ அப்படி பேசுன? ஏதோ சந்தேகப்படுற மாதிரி அப்படி பொசுக்குன்னு பேசிவிட்ட. சந்தேகம் எல்லாம் படலங்க, அது வேற ஏதோ ஒரு கன்ஃபியூஷன். அதான் அந்த கோவத்தை உங்ககிட்ட காமிச்சிட்டேன். நான் உங்களை விட்டா வேற யார்கிட்டங்க காமிக்க முடியும்? என்னதான் நீ ஈஸியா அடிச்சிடறேல்ல. சாரிங்க, கோச்சுக்காதீங்க. சரி, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. சுட சுட ஸ்ட்ராங்கா உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். 60,000. இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சது அம்புட்டுதான். நான் தொலைஞ்சேன். நானா யார்கிட்டயும் போய் கேட்கலையே, அவராதானே கொடுத்தாரு. அப்புறம் வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு? மீனா, மா, அப்பா, வாங்க உள்ள வாங்க. உட்காருங்கப்பா. ஏங்க, அப்பா அம்மா வந்திருக்காங்க. வாங்க மாமா. வணக்கம். வாங்க, உட்காருங்க. என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? ஏன் நாங்க வரக்கூடாதா? மா, வரக்கூடாதுன்னு யாருமா சொன்னது? ஆனா நீங்க இப்படி திடீர்னு வரக்கூடிய ஆள்லாம் இல்லையே, அதான் கேட்டேன். சரி இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். பேசிட்டு இருங்க. உட்காருங்க. இத வந்துடுறேன். என்னம்மா நைட் என்ன சமையல்? தோசை ஊத்தலான்னு இருக்கேம்மா. பரவாயில்லையே, தினமும் சமைக்கலாம் ஆரம்பிச்சிட்ட போல. பாதி நாள் சமைக்கிறேன், மீதி நாள் என் மாமியார் வீட்டுக்கு ஓடிடுறேன். குன்னக்குடியில இருக்கிற வரைக்கும் நீ இப்படி ஓடிக்கிட்டு தாண்டி இருப்ப. பேசாம நீங்க 2 பேரும் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு எங்கேயாவது தூரமா போயிடுங்க. ஏமா, மாமியார் வீட்ல இருந்து 4 கிலோமீட்டர் தான் தள்ளி இருக்கேன். அதுக்கே இங்க முடியல, இதுல நீ தூரமா வேற போ சொல்ற. என்ன ஆணவம் இருக்கு உனக்கு? இப்ப இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் கல்யாணம் ஆன கையோட தனியா போகணும்னு நினைக்கிறாங்க. நீ ஏண்டி இப்படி இருக்க? நான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தனியா தானே இருந்தேன். எனக்கு கூட்டு குடும்பத்துல இருக்கிறதாமா பிடிச்சிருக்கு. இதுவே எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, ஏன் அங்க போறதுக்கு கண்டிப்பா நான் போவேன். மாப்பிள்ள, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இன்னும் உங்களுக்கு குற்ற உணர்ச்சி போகலையா? நம்ம செஞ்சது தப்பா ரைட்டான்னு இன்னும் குழப்பத்தில் இருக்கீங்களா? எப்படி மாமா போகும்? மாப்பிள்ள, ஒரே நாள்ல நீங்க செஞ்ச சின்ன வேலைக்கு 60,000 ரூபாய் சோலையா பணம் கிடைச்சிருக்கு. அது சந்தோஷமா இல்லையா உங்களுக்கு? சுத்தமா சந்தோஷம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், லேசா சந்தோஷம் இருக்கதான் செய்யுது. ஆனா இந்த பணம் நியாயமான வழியில வந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். மாப்பிள்ள,
நியாயமான வழியில இம்புட்டு பணம் ஒரே நாள்ல வருமா? அது வராதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. சரி, ஏய். நீ டீ ஊத்தி குடி, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்கப்பா. ஆ. இந்தாங்க. என்ன மாமனாரும் மருமகனும் ரகசியம் பேசிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒரு வீடு விலைக்கு வருது, அதான் வாங்கிடலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஓ, உங்க மாப்பிள்ள வீடு வாங்க போறாங்களா? ஏன் மாப்பிள்ள வாங்க கூடாதா? பா, இப்பதானப்பா அவங்க வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அதெல்லாம் மனசு வச்சா முடியுமா? வாங்கிடலாம். வாங்கட்டும் வாங்கட்டும். மாப்பிள்ள, நான் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், நான் நேர்மையா தான் இருப்பேன்னு நீங்க சொன்னாலும் ராஜேந்திரன் வேலைய வேற யாரோ ஒருத்தங்க இந்த காசை வாங்கிட்டு செய்யத்தான் போறாங்க. அவர் வேலை ஒண்ணும் தடைப்பட்டு நிக்க போறது இல்ல. உங்க மேல இருக்கிறவங்களும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் காசை வாங்கிட்டு தானே வேலை செய்யறாங்க. அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க மாப்பிள்ள. இந்த பாருங்க மாப்பிள்ள, இப்ப வர்ற வாய்ப்பை விட்டுவிட்டு காலம் கடந்த பிறகு ஐயோ வந்த வாய்ப்பை விட்டுவிட்டேமேன்னு அப்புறம் புலம்புறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த பாருங்க மாப்பிள்ள, மேல் மட்டத்திலிருந்து இருந்து கீழ் மட்டம் வரைக்கும் எல்லா இடத்துலயும் எல்லா காலகட்டத்திலையும் இதெல்லாம் நடக்கிறது தான். முதல்ல குற்ற உணர்ச்சி, பயம் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு சந்தோஷமா வாழ்க்கையை வாழ பாருங்க. இங்க பாருங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, யாரும் செய்யாதத நீங்க புதுசா ஒண்ணு செஞ்சிடல. என்ன, இந்த விஷயத்த செஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா ஜாக்கிரதையா இருக்கணும், அவ்வளவுதான். அம்மா! அப்பா! ஐயோ! ஐயோ! சாரி, நீதானா? பயந்துட்டியா நீ? சீ. இப்ப மணி என்ன? 2 மணி. ஓ, நடுராத்திரி 2 மணிக்கு இப்படி செவுரு வரமா? பேய் மாதிரி இப்படி ஏதோ முடங்கிட்டு இருந்தா பயப்படாம பின்ன என்ன பண்ணுவாங்க? முணங்கிட்டு இருந்தேனா? நான் படிச்சிட்டு இருந்தேன். நல்லா படிச்சப்போ. படிக்கிற நேரமா இது? படிக்கிறதுக்கு நேரம் காலம் எதுவும் இருக்கா என்ன? ஆ. என்ன? காலையில படிக்கலாம், ஒழுங்கா வந்து படு. இல்ல பரவாயில்ல, எனக்கு தூக்கம் வரல. இன்னும் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அப்புறம் வந்து தூங்குறேன். அப்புறம் எப்படி காலையில 5 மணிக்கு எந்திருப்பீங்க? அதெல்லாம் என்னால முடியுமே. மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. என்ன மனசோ என்ன மார்க்கமோ. படிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டல. சரி ஓகே, பிரச்சனை இல்ல, நல்ல விஷயம் தான். லைட் எல்லாம் போட்டு பிரைட்டா படிக்கலாம்ல. இல்ல, என்னால எதுக்கு உன் தூக்கம் கலையணும்னு நினைச்சேன். இப்பவும் உன்னாலதான் என் தூக்கம் கெட்டுச்சு. சரி சாரி, நான் வெளியே போய் உட்காந்து படிச்சு. இரு, எதுக்கு? என்ன பயமுறுத்துனது போதாதுன்னு வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் எழுப்பி விட்டு பயமுறுத்தணுமா? நீ என்ன, நான் என்ன செஞ்சாலும் குத்தம் சொல்ற? படிக்கணும்ன்ற ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். அதுக்காக அப்படி ராத்திரி முழுக்க படிக்கணும்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல. வா வந்து படு. இல்ல, நான் படிக்கணும். ஆர்வ கோளாறு, வா வந்து படு சொல்றேன்ல. வா வா படுத்து தூங்கு. வந்து படு, வா. தூங்கு தூங்கு. லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். அப்பா. உட்காந்து படிச்சாலும் கோவம் வருது, படிக்க கஷ்டமா இருக்குன்னு சொன்னாலும் கோவம் வருது. என்ன பண்றது? என்ன மறுபடியும் முனகுற? அது உனக்கு ஏதாவது தேவைன்னா நீ தான் கஷ்டப்படணும்னு சொன்னது யாரு? நான் தான் சொன்னேன். இப்போ ஒரு எஃபர்ட் போடும்போது அதை செய்ய விடாம தூங்க சொல்றது யாரு? சபா. ஐயோ அப்பப்பா, உன் கூட வாடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இனிமே நான் மட்டும் படிக்கலாம் அது இதுன்னு சொல்லி பாரு, அப்புறம் இருக்கும் உனக்கு. எழுந்திரி. எதுக்கு? அட எந்திரிச்சு வா. எதுக்கு?
வா வா ராஜி வா. இரு நானே வரேன் வரேன். என்ன இப்போ? இங்க வா. ஆ? உட்காரு உட்காரு. இரு வரேன். என்னங்க மேடம் என்னங்க? ஒண்ணு சொல்லிட்டா அதையே புடிச்சுக்கிட்டு நாள் கணக்குல பேச வேண்டியது. நீ படிமா, நல்லா படி, விடியற வரைக்கும் படி. ஏன் தேவைப்பட்டா விடிஞ்சதுக்கு அப்புறமும் படி. நாள் கணக்கா மாச கணக்கா இதே இடத்துல அசையாம உட்காந்து படி. என்னால யார் கனவும் களைய வேண்டாம். ஏய் இரு இரு, எங்க போற? லைட் ஆஃப் பண்றதுக்கு மொபைல் லைட் வச்சு படிச்சுக்கிறேன். கஷ்டப்பட்டு மொபைல் லைட்ல படிச்சு நீங்க ஒன்னும் தியாகில ஆக வேண்டாம். தியாகி நீங்க டியூப்லைட் வெளிச்சத்திலேயே படிங்க. உனக்கு தொந்தரவா இருக்காதா? எனக்கெல்லாம் ஒரு தொந்தரவும் கிடையாது. நல்லா படிங்க மேடம். வெளிச்சம் பத்தலன்னா சொல்லுங்க, இன்னும் 4 பெட்ரோல் மார்க்ஸ் லைட்டை வாங்கி அப்படியே தொங்க விடுறேன். நல்லா படிங்கம்மா, நல்லா படிச்சு ஐபிஎஸ் ஆகுங்க. என்ன விட்டுருங்க. டேபிள்ல உட்காந்து கூட படிக்கலாம். எல்லாம் எங்களுக்கு தெரியும். அதானே, உனக்கு தெரியாதது ஏதாச்சும் இருக்கா என்ன? குட் நைட். ஐய, இன்னும் ஒரு நிமிஷம் நான் இங்க நின்னு வச்சுக்கோயேன், கோயில்னு கூட பார்க்க மாட்டேன். உன்கிட்ட கத்திட வேண்டி. நான் கிளம்புறேன். அத்தை அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க அத்தை. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏய், அதை மட்டும் கேட்டுட்டு போங்க. இத பாரு, எந்த விஷயமே எனக்கு வேண்டாம். இவ்வளவு பார்த்தாலே எனக்கு. நில்லுங்க. இவளை பார்த்தாலே என்ன பண்ணுது உங்களுக்கு?